நம்மள்ல நெறைய பேரு பணத்துக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா, என்னைக்காவது அந்த பணம் நமக்காக வேலை செஞ்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கமா? பொதுவா பணம் வந்தா செலவு பண்றோம், சேமிப்பு பண்றோம். இத தாண்டி அந்த பணத்த எப்படி வளர்க்கலான்னு யோசிச்சிருக்கமா? அந்த 2 கேள்விக்குமான பதிலு ஷேர் மார்க்கெட் கத்துக்கிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுச்சு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுல சொல்றேன். என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேற்கொண்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்ல 1ஆம் தேதியோ, 5ஆம் தேதியோ, இல்ல 10ஆம் தேதியோ பணம் வந்தா என்ன பண்ணுவோம்? வீட்டு வாடகை கட்டுவோம், மளிகை, ஸ்கூல் ஃபீஸு, அடுத்து என்ன செலவு இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சேமிக்க ஆரம்பிப்போம். ஆனா, ஷேர் மார்க்கெட் கத்துக்கிட்ட பிறகு இந்த சேமிப்ப தாண்டி இந்த பணத்த எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மாம்பழத்த வாங்குறோம். மாம்பழத்த சாப்பிட்டு அந்த கொட்டைய தூக்கி வீசாம நட்டு வைக்கிறோம். அது என்னாகும் பல வருஷம் கழிச்சு அது மரமாகி நெறைய பழம் தரும். அது மாரி தான் நம்ம சேவிக்கிற அமௌண்ட்ட அப்படியே நம்ம சேவிங் பண்ற அமௌண்ட்ட அப்படியே வைக்காம, அதுலேருந்து ஒரு பகுதிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டோம்னா, இது பல வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் ஒரு நல்ல அமௌண்ட்டா வந்திருக்கும். ஸோ இந்த எண்ணத்த வந்து எனக்கு ஷேர் மார்க்கெட் கத்துக்கிட்ட பிறகு உருவாச்சு. இது ஒரு நல்ல மாற்றமா எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளோட விலைக்கோ, அதோட மதிப்புக்குள்ள வித்தியாசம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம ஷாப்பிங் போறோம். ஒரு பொருள பார்க்குறோம். ஆஃபர்ன்னு சொன்ன உடனே அத வாங்கிடுவோம். ஆனா என்ன சொல்லணும், என்ன பண்ணணும்னா, இப்ப குறைஞ்ச விலைனா அந்த பொருள் நல்லது இல்ல. அதிக விலைனா அந்த பொருள் கெட்டது இல்ல. அப்படிங்கிற வித்தியாசம் வந்து ஷேர் மார்க்கெட் கத்துக்க பிறகு புரிய ஆரம்பிச்சுச்சு. ஏன் அப்படின்னா, நான் இப்ப பிரைஸ மட்டும் பார்க்கறது இல்ல. வேல்யூயும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கால்ல போறக்கு ஒரு செருப்பு வாங்குறோம். ரூ. 100 ரூ. 150க்கு டிசைன் நல்லா இருக்கேன்னு வாங்கிடுவோம். ஆனா, அது என்ன ஆகும்? ஒரு 1 மாசம் போட்ட பிறகு கால் வலி வர ஆரம்பிக்கும். அது தண்ணீல பட்டா பிஞ்சு போகும். ஏதோ ஒண்ணாகி ஒரு 2, 3 மாசத்துல அது வந்து வேஸ்ட்டா போயிடும். ஆனா, அதே செருப்ப ஒரு ரூ. 1000 செலவு பண்ணி வாங்கிட்டோம்னா, நம்ம உடம்புக்கும் நல்லது. 2வது வந்து அது சீக்கிரம் பிஞ்சும் போகாது. இப்ப இப்படி இது வாங்குறனால எது சீப்பு, எது வேல்யூ அப்படிங்கிற வித்தியாசம் புரியும். இந்த வேல்யூ புரிஞ்ச பிறகு இன்னொரு மைண்ட் செட் எனக்கு மாறுச்சு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு பணத்தையும் சின்ன தொகையை சின்ன அமௌண்ட்டா பார்க்குற பழக்கம் மாறுச்சு. இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு செலவு பண்ணும்போது ரூ. 100 தானே, ரூ. 200 தானே அப்படின்னு நம்ம அறியாமயே செலவு பண்ண ஆரம்பிப்போம். இந்த தானே, தேனே அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரு நம்மளுடைய பணம் வந்து அதிகமா போறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சுச்சு. இப்போ ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 5000 விக்கிற ஒரு ஷேர் வந்து ஆரம்பத்தில ரூ. 1 ரூ. 2 தான் விக்க ஆரம்பிச்சிருக்கும். அன்னைக்கு யாரெல்லாம் அந்த ரூ. 1 ரூ. 2 தானன்னு பார்க்காம அத இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க இன்னைக்கு அந்த ரூ. 5000க்கான ஒர்த்த வந்து அனுபவிப்பாங்க. ஸோ, அந்த இது என்ன எனக்கு உண்டாச்சுன்னா, எந்த ஒரு இதை வந்து எந்த ஒரு அமௌண்ட்டையும் சிறுசுன்னு பார்க்காம, அத சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது தொடர்ந்து செய்யறோமா அப்படிங்கிறது தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. அடுத்த பாயிண்ட்டு வட்டிக்கும், முதலீட்டு வருமானத்துக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு பணம் வளரணும்னா பேங்க்ல போடணும். பேங்க்ல போட்டா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு தான் தெரியும். ஆனா ஷேர் மார்க்கெட் கத்துக்கிட்ட பிறகு வட்டிங்கிறது வேற, ஆ இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன்ங்கிறது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுச்சு. அதாவது ஒரு டிஃபரண்ட் புரிஞ்சுச்சு. எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க பேங்க்ல எஃப்டில ஒரு அமௌண்ட் போட்டீங்கன்னா, அதனுடைய வட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதே நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ரிட்டர்ன் வந்து எவ்வளோன்னு உறுதியா சொல்ல முடியாது. மார்க்கெட் சூழ்நிலைய பொறுத்து அது பல மடங்கு இருக்கும். அதாவது இந்த ஃபைனான்சியல் ஸ்கில்ல பார்க்குற பழக்கத்த எனக்கு ஷேர் மார்க்கெட் கத்துக் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம, பணத்த சம்பாதிக்க மட்டும் இல்ல, அத தக்க வைக்கிறது ஒரு திறமை அப்படிங்கிறத புரிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, நெறைய பேர் சம்பாரிக்கிறோம், செலவு பண்றோம், சேர்த்து வைக்கிறது இல்ல. ஆனா, சில பேர் என்ன பண்றாங்க, அத செலவு பண்ணிட்டு, அந்த வர்ற அமௌண்ட்ட கொஞ்சம் சேர்த்து, அத இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தி ஜெயிக்கிறாங்க. இந்த பழக்கத்த ஷேர் மார்க்கெட் கத்துக்கும்போது, பல கதைகள் மூலமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அடுத்த ஒரு விஷயம் வந்து, எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ இப்போ ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அ கோல்டு கோல்டு ETF இருக்கும். அ நிஃப்டி ETF இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். அது இல்லாம நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ, ஒரு பணத்த பலவிதமா பிரிச்சு முதலீடு பண்றது என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் மார்க்கெட்ல கத்துக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் மட்டும் இல்லாம, உங்கள்ட்ட வந்து ஒரு பணம் வருதுன்னா, அந்த பணத்த உடனடியா செலவு பண்ணாம, அந்த பணத்த எமர்ஜென்சி ஃபண்டுக்காக வைக்கலாமா? இல்ல குழந்தைக படிப்புக்காக வைக்கலாமா? இல்ல ரிட்டயர்மென்ட்டுக்காக வைக்கலாமா? அப்படின்ட்டு தொலைநோக்கு பார்வையோட நீங்க வந்து அத பிரிக்க ஆரம்பிப்பீங்க. உடனே செலவு பண்ண ஆரம்பிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம, அதிக லாபத்த பார்க்காம, ரிஸ்க் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப யாராவது உங்கள்ட்ட வந்து
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோட லாபத்த பார்க்க மாட்டீங்க. அதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, ஷேர் மார்க்கெட்ல அடிப்படை பாடமே ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான். ஸோ இந்த பழக்கம் உங்க வாழ்க்கையிலயும் வரும். இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் கத்துக்கிறது வந்து பை, செல் மட்டும் கத்துக் கொடுக்காது. பணத்த எப்படி பார்க்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற பார்வையும் உருவாக்கி கொடுக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றேன், ஷேர் மார்க்கெட் கத்துக்கிறது ஷேர் வாங்கறக்கு மட்டும் இல்ல. வாழ்க்கை முழுக்க அது பயன்படும். மணி மைண்ட் செட்ட உருவாக்குறதுக்காக தான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் ஷேர் மார்க்கெட் கத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஆ நம்ம லேடீஸுக்கு கொஞ்சம் புரியிற மாரி, எனக்கு தெரிஞ்ச மாரி இந்த வீடியோக்கள்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். ஆர்வம் இருந்தா கத்துக்கலாம் வாங்க. தேங்க் யூ.